ஸ்ரீ தேவி பாகவதம் 190ஆம் பகுதி. தேவியின் தலங்கள், விரதங்கள், திருவிழாக்கள். தேவி தங்களுக்கு விருப்பமான திருத்தலங்கள் எவை, தமது விரதங்கள் யாவை என்று பர்வதராஜன் கேட்க, மன்னா, நான் எல்லா வடிவமாகவும் இருப்பதால் தலங்கள் எல்லாம் என்னுடைய தலங்களாகும். ஆயினும் தாம் கேட்டதற்காக கூறுகிறேன், கேட்பாய். திருத்தலங்களாவன: லக்ஷ்மி தேவியின் விமலா தேவி வாசத்தலமாக இருக்கும் மாபெரும் தரம் கோலாபுரம், ரேணுகா தேவிக்கு வாசஸ்தலமாயுள்ள மாத்ருபுரம், துர்கா தேவிக்கு வாசஸ்தலங்களாக விளங்கும் துலஜாபுரம், சப்தஸ்ருங்கம், இங்குலை, ஜுவாலாமுகி, சாகம்பரி, பிராமி, ஸ்ரீ ரக்த தந்திரிகா, அன்னபூரணியின் வாசஸ்தலமாகவும் அதி உன்னத திருத்தலமாகவும் விளங்கும் காஞ்சிபுரம், அந்த காஞ்சி மாநகரில் சக்தி தேவி பிரதிஷ்டை செய்த ஏகாம்பர ஆலயம், யோகேஸ்வரி பிரதிஷ்டித்த மாபெரும் ஒளியுள்ள தேஜோஸ்தானம், விந்தியமலை நிவாசினியின் உன்னத ஸ்தானம், பீமாதேவி ஸ்தானம், விமலாதேவி ஸ்தானம், ஸ்ரீ சந்திரகலா ஸ்தானம், கௌசிகி ஸ்தானம், நீலமலையில் உச்சியில் உள்ள நீலாம்பிகை ஸ்தானம், ஜம்புநாதேஸ்வரி ஸ்தானம், ஸ்ரீநகரம் நேபாளத்தில் உள்ள குஹ்யகாவி ஸ்தானம், சிற்றம்பலமான சிதம்பரம், வேதாரண்யம், ஐத்தியநாதத்தில் வசுலா ஸ்தானம், நீல சரஸ்வதி ஸ்தானம், புவனேஸ்வரி ஸ்தானமான மணித்வீபம், திரிபுர பைரவியின் ஸ்தானமாகவும் யோனி மண்டல வடிவமாகவும் விளங்கும் காமாக்கியம், இது பூலோகத்தில் தல ரத்தினமாகவும் மகாமாயா ஸ்தானமாகவும் மாதந்தோறும் ரஜஸ்வாலையாகவும் விளங்குகிறது. இதைவிட சிறந்த தலம் பூ உலகம் எங்கிலும் இல்லை. அங்கு சகல தேவதைகளும் மலை வடிவமாக வசிக்கிறார்கள். அவ்வெல்லை முழுவதுமே தேவி உருவம் என்றும் அதை காட்டிலும் நல்ல திருத்தலம் வேறு இல்லை என்று ஞானிகள் கூறுவார்கள். இன்னும் திருத்தலங்கள் ஆவன: காயத்ரி வாசஸ்தலமான புஷ்கரம், சண்டிகா தேவியின் தலமான அமரேசம், புஷ்கரேஷினியின் பிரபாசம், லிங்கதாரிணி தலமான நைமிசம், பக்ஷராட்சியின் புருஹுதை, ரதிஸ்தானமான ஆஷாடம், சண்ட முண்டிகளின் ஸ்தானம், பரமேஸ்வரியான தண்டினி ஸ்தானம், பராபூதி ஸ்தானம், பூதி ஸ்தானம், நகுலேஸ்வரி ஸ்தானமான நகுலம், சந்திரிகா தேவியின் தலமான அரிச்சந்திரம், சங்கரி ஸ்தலமான மகாகாளேஸ்வரம், சர்வாணியின் மத்திமஸ்தானம், மார்கதாயினி ஸ்தானமான கேதாரத்தலம், பைரவியின் பைரவம், மங்களஸ்தானமான கயை, ஸ்தானுப்பிரியையின் ஸ்தானமான குருக்ஷேத்திரம், ஸ்வயம்புவி ஸ்தானமான நகுலம், உக்ராதேவியின் ஸ்தானமான கனகலம், விசுவேஸ்வரி ஸ்தானமான விமலேஸ்வரம், மகானந்தா ஸ்தானமான மகாந்தகை, பீமேஸ்வரியின் பீமக்ஷேத்திரம், சங்கரி ஸ்தானமான பவானி, ருத்ராணியின் ஸ்தானமான அர்த்தகோடி, விசாலாட்சியின் அபிமுக்தம் எனப்படும் காசி, மகாபாகா ஸ்தானமான மகாலயம், உத்பலாட்சி ஸ்தானமான ஸ்வர்ணாட்சி, ஸ்தான்வியின் ஸ்தானுத்தலம், கமலாதேவியின் வாசஸ்தலமான திருவாரூர் என்ற கமலாலயம், பிரசண்டை தேவியின் ஸ்தானமான சகலண்டிகத்தலம், பத்ரிகாளி ஸ்தானமான கோகர்ணம், பத்ரி ஸ்தானமான பத்ரகர்ணிகை, திரிசந்தியா தேவிகளின் ஸ்தானமான குருண்டை தலம், மகுடேஸ்வரியின் ஸ்தானமான மாகோடம், சண்டகியின் ஸ்தானமான மண்டலேசம், காளிகா ஸ்தானமான காலஞ்சரம், துவனீஸ்வரியின் ஸ்தானமான சங்குசுன்னம், ஸ்தூலகேஸ்வரி ஸ்தானமான ஸ்தூலகேஸ்வர க்ஷேத்திரம், குருள்ரேகா மந்திர ஸ்தானமான ஞானிகளின் இதயக்குடம். இனி என் விரதங்களை கூறுகிறேன். அவற்றை ஆடவரும் பெண்டிரும் கேட்டு ஸ்ரத்தை முயற்சிகளோடு அனுஷ்டானம் செய்ய வேண்டும். எனக்கு பிரியமான விரதங்களாவன: அனந்த திருதியை விரதம், ரச கல்யாணி விரதம், ஆனந்தமூட்டும் ஆருத்ரா விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், புதன்கிழமை விரதம், கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி விரதம், பிரதோஷ விரதம், புரட்டாசி மாதத்திலும் சித்திரை மாதத்திலும் நவராத்திரி விரதம், சோமவார விரதம்,
ரசகல்யாணி விரதம் என்பது அந்தந்த திருதியையோடு கூடிய நாள். ஆருத்ரா விரதம் என்பது ஆருத்ரா நட்சத்திரத்தோடு திருதியை கூடிய தினமாகும். பிரதோஷ விரதம் என்பது மகாதேவர் தேவியை அந்தி பொழுதில் உன்னதமான இடத்தில் அமர வைத்து சகல தேவர்களும் தம்மை சூழ்ந்திருக்க அவ்வம்பிகை எதிரில் திருநடனம் புரிவார். அந்த அந்தி பொழுதே பிரதோஷம் எனப்படும். அந்த நேரத்தில் உணவு முதலானவற்றை நீர்த்து உண்ணா விரதமிருந்து பராசக்தியை பூஜிக்க வேண்டும். எனக்கு பிரியமான இந்த விரதத்தை சிறப்பாக செய்ய வேண்டும். சோமவாரத்திலும் பிரதோஷ தினத்திலும் இரவில் உணவருந்த வேண்டும். இவையும் ஏனைய விரத காலங்களும் நித்திய நைமித்திகமாக கூறப்படும் காலங்களும் எனக்குரிய விரத காலங்களே ஆகும். எனக்கு பிரியமான இவ்விரதங்களை எவன் நியமமாக விருப்போடு அனுஷ்டிக்கிறானோ அவன் என்னிடம் ஒன்றிப்பை சாயுஜ்யத்தை அடைகிறானோ அவன்தான் எனக்கு அன்பனும் பக்தனும் ஆவான். இனி எனக்கு பிரியமான திருவிழாக்களை கூறுகிறேன் கேட்பாயாக. டோலோ விழா, பள்ளியறை உற்சவம், திருப்பள்ளி எழுச்சி, தேர் உற்சவம், வசந்த விழா, பவித்ரோற்சவம் இவையும் என் பக்தர்களால் செய்யப்படும் விழாக்களும் எனக்கு பிரியமானவை. எனது பக்தர்களுக்கும் சுமங்கலிகளுக்கும் கன்னிகைகளுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் உணவளிப்பதும் என்னிடம் அறிவை லயிக்கச் செய்தலும் எனது கதையை கேட்டலும் எனக்கு பிரீத்தியானவை ஆகும். இவ்விரதங்கள் விழாக்களுக்காக பொன் பொருள் செலவாவதை பற்றி கவலைப்படாமல் மகிழ்வான உள்ளத்தோடும் சுறுசுறுப்போடும் பக்தியோடும் எவன் ஒருவன் வருடந்தோறும் செய்து வருகிறானோ அவனே பாக்கியவான். அவனே என் பிரியத்திற்கு உரியவன். அவனே எல்லா கட்டுத்தலைகளிலிருந்தும் விடுபட்டவன். இவற்றை சிஷ்யத்தன்மை இல்லாதவனும் பக்தி இல்லாதவனும் கடைபிடிக்கும்படி சொல்லக்கூடாது. இவ்வாறு தேவி கூறி அருளினாள். 190ஆம் பகுதி நிறைவடைந்தது.